திருவன் சரணம். நமோ தஸ் பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்தஸ். அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாது ஆரியன் மான்சவின் பாத நமஸ்காரம். இப்போது நாங்கள் பார்ப்போம், திருவன் சரணம் என்கிற புத்த தம்ம சங்க என்கிற இந்த மூன்று ரத்தினங்களை சரணடைவது எப்படி, திருவன் சரணம் அடைவது எப்படி, என்ன இந்த புத்த தம்ம சங்க, இது எப்படி நாங்கள் அடைகிறது, இந்த சரணம் எப்படி அடைகிறது, இந்த சரணம் அடைவதற்கான காரணம் என்ன, நாங்கள் எதுக்காக திருவன் சரணம் அடையணும், ஏன் நாங்கள் புத்தரை பற்றி, தர்மத்தை பற்றி, சங்கத்தை பற்றி தெரிஞ்சு கொள்ளணும், இந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்கு ஏராளமாக இருக்கணும். இப்போ உலகில் இன்றைக்கு போதனை செய்யப்படுகிற புத்த தர்மம் பற்றின போதனையாளர்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க, உலகில் ஏராளமாக இருக்கிறாங்க. நிறைய நாடுகள் இன்றைக்கி பௌத்த நாடுகள் என்று சொல்பவர்கள் இருக்கிறாங்க. அப்போது புத்தரை பற்றின உங்களுக்கும் ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கும் ஏதாவது ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கும் தெரியும். புத்தர் என்றால் இப்படியாப்பட்டவரா, இப்படியானவரா என்ற ஒரு சில கொஞ்சம் சரி உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நீங்கள் கேள்விப்பட்ட விடயம் உண்மையா, புத்தரை பற்றி நான் தெரிந்து கொண்ட விடயம் உண்மையா, புத்தர் போதித்த தர்மம் என்ன, அதை பற்றி நான் தெரிந்து கொள்ளக்கூடாதா, தெரிந்து கொண்டால் என்ன நடக்கும், இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது ஒரு மனுஷனுக்கு. அப்போது இந்த மாதிரி இருக்கும்போது ஏன் நாங்கள் திருவன் சரணம் அடையணும், திருவன் சரணம் என்றால் என்ன, திருவன் சரணம் என்பது இந்த மூன்று மாணிக்கங்களை சரணடைவதற்கு பெயர் தான் திருவன் சரணம். அதாவது புத்த தம்ம சங்க மூன்றை குறிப்பிடுவது தான் தெருவன். தெரு என்பது மூன்று, திருவன் சரணம். திருவன் என்றால் மூன்று மாணிக்கங்கள். இந்த மூன்று மாணிக்கங்களை சரணடைவதன் ஊடாகத்தான் ஒரு மனிதன் துன்பத்திலிருந்து மீள முடியும், விமோச்சனம் விடுதலை இருக்கிறது என்பதைத்தான் இந்த திருவன் சரணம் அடையும் சுத்தவத் ஆரிய சாவகர் அடையும். அவர் செல்லும் வழிக்கு வருவது இந்த திருவன் சரணம் அடைவதனூடாகத்தான். திருவன் சரணம் அடையாத ஒரு மனிதன் துன்பத்திலிருந்து மீள்வதற்கான வழிகள் எங்கேயுமே கிடையாது. அப்படி இருக்கிறாங்க. இன்றைக்கி போதனை சொல்லும் போதனையாளர்கள் இருக்கிறாங்க, ஏராளமானவங்க இருக்கிறாங்க. இன்றைக்கி நான் ஞானம் அடைந்து விட்டேன், அவர் சொன்ன வழிதான், இவர் சொன்ன வழிதான் என்று சொல்லும் போதனையாளர்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன் புத்தரை பற்றி கூறும் போதனையாளர்களும் இருக்கிறாங்க. புத்தர் இப்படித்தான் ஞானம் அடைந்தார் அப்படின்னு சொல்லி. அது எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தா, கயாசிசி போதி மூலையில் எல்லோரும் தேடி தேடி பார்த்தார், எங்கேயுமே கிடைக்கல. ஒரு புறம் உட்காந்துக்கிட்டார், கடைசியில் எல்லாமே கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி. அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு புறம் உட்காந்து கண்ணை மூடிக்கிட்டு உட்காந்துட்டா சரியாக வந்துடுமா, கிடைச்சிருமா என்ற கேள்வி என்பது இங்கே இருக்குது. அப்போ அதைத்தான் இன்றைக்கி சொல்கிறாங்க. எல்லாத்தையும் விடுங்க, ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கிட்டு உட்காருங்க, கைகளை வச்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு உட்காருங்க. அப்போ பாருங்கள் பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள்.
அப்போ இதுதான் ஞானம், இதுதான் புத்தர் செய்தார் என்று சொல்லும் போதனையாளர்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க நிறைய பேர். ஆனால் இவங்களுக்கு தெரியாமல் போனது என்னன்னா, புத்தர் அவர்கள் கண்டுபிடித்த விதர்சனா தியானம் பற்றி இவங்க யாருக்குமே இன்னும் தெரியாமல் இருக்குது. இந்த விதர்சனா தியானத்தினூடாகத்தான் இந்த மனம் உருவான விதம் பற்றி ஆழ்ந்து சிந்திக்கிறார். ஒரு புறம் உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடிக்கொண்டு மனதை ஒரு நிலைப்படுத்தலை பகவான் புத்தர் அவர்கள். மனதை ஒரு நிலைப்படுத்தும் தியானம் செய்யலை. அதுதான் இன்றைக்கி இதுதான் சொன்னார், இதுதான் செஞ்சாருன்னு சொல்லி இன்றைக்கி சொல்லும் போதனையாளர்கள் இருக்கிறாங்க. ஆனால் கண்ணை மூடிக்கொண்டு கைகளை வைத்துக்கொண்டு விதர்சனா பண்ணினது யாருக்கும் தெரியாமல் போயிடுச்சு. விதர்சனா செய்தது இன்றைக்கி யாருக்கும் தெரியாமல் இருக்குது. என்ன செஞ்சாருன்னு பார்த்தா விமர்சனம் செஞ்சார். பிறந்த நிலைக்கு சென்று பார்த்தார். உப்பே நிவாசானுசத்தி ஞானம், பிறந்த நிலைக்கு சென்று பார்ப்பது. இந்த நொடியில் வரும் எண்ணத்தில் உண்மை இருக்கிறதா, சத்தியம் இருக்கிறதா என்ற விடயத்தை பார்ப்பதற்கு சுதூப்ப பார்த்த ஞானம். அப்போது இது எல்லாம் அகப்படுவது ஆசவக்கியா ஞானம். இந்த ஆசிரவ கெலேஸ், இந்த ராக தேச மோகம் என்ற அந்த ஆசை கோபம் மாயை தணிவது அகப்படுவது என்பது இந்த ஆசவக்கியா ஞானத்துக்கு. அப்போ இது மூன்றும் பொருந்தக்கூடியதாக இருக்கணும். அப்போ இந்த மூன்றையும் பொருந்தக்கூடிய அளவுக்கு பகவான் புத்தர் அவர்கள் வழியை கூறினார், கண்டுபிடித்தார், கண்டதை உறுதியாகினது. புத்த சுபாவம் அடைந்தார். திரைலோகநாத சம்மா சம்புத்த என்ற இந்த புத்த சுபாவம் அடைகிறார். புத்த சுபாவம் அடைந்ததன் பிறகு இந்த வழியைத்தான் கூறினார். கண்ணை மூடிக்கிட்டு உட்காந்துக்கங்க, எல்லாம் சரியாக வந்துடும் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது பகவான் புத்தர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரா? இல்லை, அப்படி யாருக்குமே சொல்லலை. ஆனால் இன்றைக்கி சொல்கிறாங்க இதை தான். அப்போ இது புத்த தர்மமா? அப்போது இவர்கள் சொல்வதெல்லாமே புத்த தர்மமா? இல்லை, அது புத்த தர்மம் கிடையாது. புத்த தர்மமாக இருந்தால் அது விதர்சனாவினூடாகத்தான் இருக்குது. மனம் உருவான விதம். இந்த தத்துவம் பற்றி சொல்ல தெரியாதவர், இந்த போதிக்க தெரியாதவர் அவர் புத்தர் சாவக்கர் அல்ல. அவர் ஒருபோதும் புத்த சாவக்கர் ஆக முடியாது. ஏன்னா புத்தர் சென்ற வழிக்கு வராதவரை புத்த ஸ்ராவக்கர் என்று சொல்ல முடியாது. அவர் நிகண்ட ஸ்ராவக்கர். நிகண்ட ஸ்ராவக்கர் என்றால் உலகம் உண்மை என நம்பிக்கொண்டு இருப்பவர். உலகம் இருக்குது, உண்மையாக இருக்குது என்று நம்பிக்கையில் வாழ்பவர் தான் நிகண்ட. உலகம் உண்மை இல்லை, அது ஒரு எண்ணம் மட்டுமே. உலகம் என்றால் ஒரு எண்ணம் மட்டும்தான். அது எங்கேயும் இருப்பது கிடையாது. பார்ப்பது, கேட்பது, உணர்வது, மூக்கு, நாக்கு, உடல், கண், காது, இந்த உற்பத்தி நிலையங்களால் உருவானது தான் உலகம். உற்பத்தி நிலையங்கள் இருக்கிறனால, அது இயங்குறனால உலகம் வெளியில் இருக்குன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். அப்போது உற்பத்தி நிலையங்கள் செயலிழந்துருச்சுன்னு சொன்னால், அது வேலை செய்யலைன்னு சொன்னால், அப்போ உலகம் எங்கே இருக்குது? மனசில் தான் இருக்குது. எல்லாம் மனசில் தான் இந்த கதை ஓடிக்கொண்டிருக்கு, மனதில் தான் நடந்து கொண்டிருக்கு. சித்தேன நியத்தி லோக்கோ சித்தேன பரிகசத்தி, மனதால் உருவாக்கப்பட்ட உலகம். அது வேற எங்கேயும் இருப்பது கிடையாது, மனசில் தான் இருக்குது. அப்போது மனசில் இருக்கும் கதையை நாங்கள் வெளியில் போட்டுக்கொண்டு வெளியில் இருக்குது, எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சி கொண்டு இருப்பவர் நிகண்ட. அவர் புத்த ஸ்ராவகர் அல்ல. அவர் சொல்லும் போதனை புத்த தர்மம் கிடையாது. அப்போ புத்த தர்மமாக இருந்தால் அது இந்த பட்டிச்ச சமுப்பாத தர்மத்துக்கு அவர் வந்திருக்கணும். பட்டிச்ச சமுப்பாதை என்றால் முடிச்சு, கண், காது, மூக்கு, நாக்கு, உடல் என்ற 5 சென்சர்கள் இணைந்து ஒரு முடிச்சு விழுந்துச்சு. அந்த முடிச்சு தான் பட்டிச்ச. முடிச்சுக்கு பேர் தான் பட்டிச்ச. அப்போ இப்படித்தான் உலகம் உருவானுச்சு. இந்த 5 சென்சர்கள் இணைந்து வெளியில் இருக்குது
உதாரணமாக மாமரம். மாமரம் என்பது வெளியில் இருக்குது. அது எப்படி உருவானிச்சு என்று பார்த்தா தான் இங்கே கதை புரியும். கண்ணால் பார்த்தது, காதால் கேட்டது, மூக்கு, நாக்கு, உடல் என்ற 5 சென்சர்களும் இணைந்த ஒரு முடிச்சு தான் அப்போது மாமரம். அந்த முடிச்சில் தான் இப்போ நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்போ அந்த முடிச்சில் தான் நாங்கள் இறுக்கி தவித்து கொண்டிருக்கிறோம். அந்த முடிச்சை யாராலும் அவிக்க முடியாமல் இருக்குது இன்றைக்கி. ஏன்னா இந்த சத்தியம் பற்றி தெரியாதனால, பகவான் புத்தர் அவர்கள் போதித்த சத்தியம் பற்றி தெரியாதனால அவர்களது முடிச்சில் இருந்து கொண்டு உலகம் உண்மை என நம்பிக்கொண்டு இருந்து கொண்டு மாமரம் உண்மையாக இருக்குதுன்னு சொல்லி நம்பிக்கொண்டு ஒரு புறம் உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடி தியானம் பண்ணி கொண்டிருக்காங்க. மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு மனம் ஒரு நிலை அடைந்ததன் பிறகு அது சாந்த சுவையில் இருக்குது. அது தளம்பாத நிலைக்கு வருகிறது. அது அதிர்வற்ற நிலைக்கு வருது. ஆனால் அது நிரந்தர அதிர்வு அற்ற நிலை அல்ல. அது நிரந்தர தளம்பாத நிலை அல்ல. அது தற்காலிகமானது. அது கொஞ்ச காலத்துக்கானது. மறுபடியும் அது தளம்பும் நேரம் வரும். மறுபடியும் அது அதிர்வு பெறும் நேரம் வரும். அப்போ இதெல்லாமே பண்ணினார் பகவான் புத்தர் அவர்கள். இந்த தியானம் எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் கடைசியில் இதில் எதுவுமே உண்மை கிடையாது, எதுலேயுமே சத்தியத்தை காண முடியாது என்ற உண்மையை புரிந்து கொண்டு எல்லாத்தையும் விடுறார். விட்டுட்டு தான் கடைசியாக இந்த படித்த சமபாத தர்மத்தினூடாக நிர்வாணம் அடைகிறார். மனம் உருவான விதம் பற்றி விமர்சித்து விதர்சனா பண்ணி. அப்போ அந்த விதர்சனா தியானம் தெரியாதவர் புத்த ஸ்ராவகர் அல்ல. அப்போ இது தெரியாமல் இதுதான் புத்த தர்மம் என்று சொல்வது எல்லாமே போலியானது, பொய்யானது, முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. அப்போது இந்த சத்தியம் தர்மம் பற்றி தெரிந்து கொள்பவருக்கு போய் தான் ஸ்ருதவத்தாரே ஸ்ராவகர். இந்த மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம் பற்றி கேட்டு தெரிந்து கொள்பவர் ஸ்ருதவத்தாரே ஸ்ராவகர் ஆகிறார். ஸ்ருதவத்தாரி ஸ்ராவகர் என்பவர் சத்திய தர்மம் பற்றி கேட்பவர். ஸ்ருதவத் என்பது கேட்பது. ஆரியர் என்பது இந்த சத்திய தர்மம் பற்றி கேட்கும் நிலைக்கு வந்தவர். கேட்கும் இடத்துக்கு அவர் வந்து விட்டார்னு சொன்னால் அவர் ஸ்ருதவத்தாரி ஸ்ராவகர் ஆகிறார். கேட்பவருக்கு வழி திறக்கும். கேட்டால் தான் இது புரியும். ஏய் பசிக்கோ பண்ணாய்க்கும் வந்து பார்த்தா தான் இது புரியும். வந்து பார்க்கணுமா இருந்தால் நீங்கள் சத்திய தர்மத்தை தான் கேட்கணும். அப்போ எது சத்தியம்? சத்திய தர்மம் பற்றி நீங்கள் கேட்டீங்க சொன்னால் உங்களுக்கு புரிவது என்னன்னு சொன்னால், உலகம் என்பது மாயை, கற்பனை. அது வெளியில் இருப்பது கிடையாது, மனதில் தான் இருக்குது என்ற சத்தியம்தான் உங்களுக்கு புரியும். இங்கே வேறு ஒன்றும் புரியாது. ஏன்னா இது தான் இங்கே போதனை செய்யப்படுது. இந்த புத்தோத்பாத போதனைகளில் வேறு எதுவுமே சொல்லலை. மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம். மனம் உருவான விதம் பற்றி நாங்கள் தெரிஞ்சு கொண்டால் தான் மனதில் தான் எல்லா கதையும் இருக்குது, ஓடுது. வெளியில் எங்கேயுமே கிடையாது. நாங்கள் நினச்சி கொண்டிருக்கோம் எல்லாம் வெளியில் இருக்குதுன்னு சொல்லி. அம்மா, அப்பா, வீடு, வாசல், காசு, தங்கம், சூரியன், சந்திரன், இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான், ஜப்பான், இதெல்லாம் எங்கே இருக்குது? வெளியில் இருக்குது. வெளியில் அப்படி ஒன்று எங்கேயுமே கிடையாது. அப்போது இது எப்படி உருவானிச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நாங்கள் வெளியில் அப்படி ஒன்று இல்லை, எல்லாம் மனசில் தான் அப்படின்றத புரிஞ்சு கொள்ள முடியும். அந்த புரிதலுக்கு பெயர் தான் சத்திய ஞானம். சத்தியத்தை அவர் கையாள்கிறார், சத்தியத்தை புரிந்து கொள்ளுகிறார். அந்த புரிதலினூடாக அவர் உலகம் உண்மையில் இல்லை என்ற உணர்வு அவருக்குள் உருவாகுது. இந்த புரிதலினூடாக மாமரம் என்பது ஒரு எண்ணம், அது வெளியில் இருப்பது கிடையாது. கைகளால் பிடிச்சு பார்த்தா அகப்படுவது ஒரு இறுக்கமான பாரமான தன்மை. கைகளால் சொல்ல முடியாது இது மாமரம்னு. கண்களுக்கு தெரிந்தது ஒரு உருவம், காதுக்கு கேட்டது ஒரு பெயர், சத்தம். மூக்கால் முகர்ந்து பார்த்தா வாசனை அல்லது துர்நாற்றம். அப்போ இந்த சென்சர்களை சென்சர்களால் உருவானதைத்தான் வெளியில் மாமரம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறோம்.
சென்சர்களை நாங்கள் விமர்சித்து பார்க்கும்போது கண்ணால் பார்த்தது வெளியில் இருக்கா? கண்ணை மூடிக்கொண்டு பார்த்தா, கண்ணை மூடிக்கொண்டா எல்லாம் இருட்டாக தான் இருக்குது, வெளியில் அப்படி ஒன்றும் தெரியாது. அப்போ கண்ணை திறந்து பார்த்தா தான் வெளியில் இருக்குது, கண்ணை மூடிக்கொண்டா ஒன்றும் இல்லை. காதை மூடிக்கொண்டா சத்தம் அப்போ எங்கே இருக்குது? சத்தம் வெளியில் இல்லை. அப்போ காது என்ற சென்சர் வழியாகத்தான் சத்தம் உருவானிச்சு. அப்போ காது என்ற சென்சர் இயங்கலைன்னு சொன்னால் அப்போ சத்தம் எங்கே இருக்குது? வெளியில் இருக்குது. சத்தம் வெளியில் இருக்கா? சத்தம் வெளியில் கிடையாது. சத்தம் என்பது காதால் உருவானது, காது என்ற சென்சரால் உருவாக்கி கொடுத்தது. அப்போ அது வெளியில் இருக்குன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். கண்ணென்ற சென்சருக்கு வர்ணம் என்பது அதை உற்பத்தி செய்து கண் திறந்து பார்த்தா வெளியில் மாமரம் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். கண்ணை மூடிக்கொண்டு அப்போ மாமரம் வெளியில் இருக்கா? இதுக்கு பேர் தான் விமர்சனம். அப்போ இதை நாங்கள் செஞ்சு பார்க்கணும், விமர்சித்து பார்க்கணும். இது உண்மையா, இது பொய்யா? அப்போ இந்த விதர்சனா பண்ணி பார்த்தா தான் இந்த உண்மைத்தன்மை எங்களுக்கு புரிய வரும். இப்போது இதை விமர்சித்து நன்றாக அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும். எங்கே இருக்குது உலகம்? உண்மையாக வெளியில் உலகம் இருக்கா அப்படின்ற விமர்சனம் நல்லா பண்ணணும், விதர்சனம் நல்லா பண்ணணும். பண்ணி பார்த்தா நீங்கள் எப்போவுமே பிறந்ததிலிருந்து சாகும் வரை ஒரு மனிதனுக்கு உலகம் என்பது வெளியில் இருப்பது கிடையாது. அப்படி ஒரு உலகத்தை அவர் சந்தித்ததே இல்லை. ஆனால் அவர் நினைத்து கொண்டு இருக்கிறார். எல்லா மனிதர்களும் நினைத்து கொண்டு தான் இருக்கிறாங்க வெளியில் உலகம் இருக்குன்னு சொல்லி. வெளியில் உலகம் நிச்சயமாக இருக்குது, உண்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிறாங்க. அதில் நல்லது கெட்டது, இன்பம் துன்பம், லாபம் நஷ்டம், கடவுள், இறைவன், ஆண்டவன், அல்லாஹ், இவங்க எல்லாமே இருக்கிறாங்க. அப்போ வெளியில் உலகம் இருக்கிறவங்க இருந்தால் இப்போ எல்லாமே இருக்கிறாங்க. வெளியில் ஒன்று அப்படி கிடையாதுன்னு சொன்னால் இவங்க எல்லாமே எங்கே இருக்கிறாங்க? இது எல்லாமே எங்கே இருக்குது? எல்லாமே மனசில் தான் இருக்குது. மனசில் தான் இப்போ நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். மனதளவில் உருவான உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இது உண்மையா? இல்லை, இது உண்மை அல்ல. மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்வத நூடாகத்தான் இந்த கதை அவருக்கு நல்லா புரியும், கிளியர் ஆகும். அப்போ அந்த கிளியர் ஆனதன் பிறகுத்தான் அவருக்கு வழி திறக்கிறது. இது சத்திய ஞானம் அடைந்தால்தான் அவருக்கு வழி திறக்கும். சத்தியம் பற்றின அவர் உணர்வு இங்கே பிறக்கணும் அவருக்குள். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம் என்ற உணர்வு அவருக்குள் உருவாகணும். அந்த உணர்வுக்கு பேர் தான் சத்திய ஞானம். அப்போ அதன் வழியாகத்தான் குத்திய ஞானம் என்ற மனதின் மீளும் வழி நடக்குது அவருக்கு. அப்போ அது அவர் செய்வது கிடையாது. உலகில் இருக்கும் வரை நான் இருந்தேன். மாமரம் இருந்தால் அப்போ அதை பார்க்கும், அதை கேட்கும், அதை உணரும், நான் இருந்தேன். அப்போ இங்கே மாமரம் வெளியில் இல்லை, அது ஒரு எண்ணம். இந்த சத்தியத்தை உணர்ந்ததன் பிறகு அப்போ நான் இல்லை. பார்க்கும் இடத்துல நான் இல்லை, கண்களுக்கு தெரிவது அப்போ எனக்கு இல்லை தெரியுது. கேட்கும் இடத்துல நான் இல்லை, காதுக்கு கேட்கிறது எனக்கு இல்லை கேட்குது. அப்போ மூக்கு, நாக்கு, உடல் என்ற சென்சரால் உருவான அந்த உணர்வால் வாசனை, துர்நாற்றம், சுவை, குளிர், உஷ்ணம், இறுக்கமான பாரமான தன்மை, இவை அனைத்தும் நான் உணர்ந்தது கிடையாது. இவை அனைத்தும் சென்சர்களால் உருவானது. அப்போது இங்கே தான் இந்த நான் என்னிலிருந்து மீள்கிறேன். என்னிலிருந்து நான் இங்கே தான் விடுதலை பெறுறேன். சத்திய ஞானம் அடையும் போது அவர் உலகிலிருந்து மீள்கிறார். வெளி உலகம் அவருக்கு மீண்டும் உண்மை என தோன்றாது. வெளி உலகம் அவருக்கு எப்போவுமே அவருக்கு உண்மையாகாது. காரணம் என்ன? அவர் உண்மையை சந்தித்து விட்டார். அவர் சத்தியத்தை கையாள்றார், சத்தியத்தை அவர் உணர்கிறார். மீண்டும் அவருக்கு உலகம் உண்மையாகாது என்றால், அவர் சத்தியத்தை அடைகிறார் என்றால், அப்போ அவர் இல்லாமல் போகிறார். அவரிடமிருந்து விடுதலை பெறுகிறார். இதுதான் ஆத்ம துஷ்டியிலிருந்து மீண்ட சுபாவம், ஆத்ம துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம். அப்போ அவருக்கு மீண்டும் கர்மா என்ற கர்ம பூமி அவருக்கு மீண்டும் சொந்தமாகாது. கர்மத்தை இழந்தவர் இவர் தான். கர்மத்தை சுமந்தவர் அல்ல இவர். கர்மத்தை சுமந்து கொண்டு வந்த
அனுசோத்தையிலிருந்து பரிசோத்தைக்கு வந்தவர் இவர்தான். உலகம் உண்மை என நம்பி வந்த மனிதன், உலகம் நிச்சயமாக இருக்குது, உண்மையாக இருக்குன்ற நம்பி நினைத்து கொண்டு வாழ்ந்த மனிதன் அனுசோத்தையில் இருந்தார். ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போவது போல போய்கொண்டிருந்தார். ஆனால் இந்த சத்தியத்தை கண்ட ஸ்ருதவத்தாரி ஷாவக்கர் விமர்சித்து அலசி ஆராய்ந்து நன்றாக இதை கையாண்டு பார்க்கும்போது, அப்போ இது வெளியில் இல்லை, இது எல்லாமே எண்ணங்கள் மனசில் தான் இருக்குது. இந்த சத்தியத்தை அவர் புரிந்து உணர்கிறார். அப்போது அனுசோத்தையிலிருந்து பரிசோத்தைக்கு வருகிறார். பகவான் புத்தர் சென்ற வழிக்கு வருகிறார். அவர் மீண்டும் அவருக்கு வெளி உலகம் உண்மையாகாது என்றால் அங்கே கர்மத்துக்கு சொந்தக்காரர் இல்லை. மீண்டும் அவருக்கு கர்மா என்பது கிடையாது. கர்ம பூமியிலிருந்து மீள்கிறார். காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்தை அவர் கையாளுகிறார். அப்போது இவருக்குத்தான் வழி திறக்கிறது என்றால் அதுதான் சுத்துப்ப பார்த்த ஞானம். சத்திய ஞானம் அடைந்தவருக்குத்தான் கிருத்திய ஞானம். அதாவது புப்பே நிவாசானுசத்தி ஞானம் என்ற மனம் உருவான விதம் பற்றி விமர்சனத்தினூடாக அலசி ஆராய்ந்து கையாளும் போது அவர் மனதில் தான் எல்லாம் இருக்கு, வெளியில் இல்லை என்ற உண்மையை அவர் புரிந்து உணர்கிறார். அப்போது அவர் சத்திய ஞானம் அடைகிறார். சம்மாதிட்டிக்கு வருகிறார். அவர் சம்மாதிட்டிக்கு வந்தவர் சம்மா சங்கப்ப, சம்மா வாச்சா, சம்மா ஆஜீவ, சம்மா கம்மந்த, சம்மா வாயாம, சம்மா சதி, சம்மா சமாதி என்கிற இந்த 8 வழி பாதையில் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. சம்மாதிட்டிக்கு வந்தவர், சம்மாதிட்டிக்கு வந்தவருக்கு தான் இந்த வழி திறக்கிறது. ஆரிய அஷ்டாங்கிக மார்க்க என்ற இந்த 8 வழி பாதை. அப்போ இந்த பாதையில் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது என்றால் அதற்கு பேர் தான் கிருத்திய ஞானம். அதாவது மனதில் மீளும் வழி. அதாவது சத்திய ஞானம் அடைந்தவர் தான் கிருத்திய ஞானத்துக்கு வருகிறார், மனதில் மேலும் வழிக்கு வருகிறார். அப்போது புப்பே நிவாசானுசத்தி ஞானம் என்பது நன்றாக கிளியராகி இருந்தால் தான், மனம் உருவான விதம் பற்றி அவர் நன்றாக பரிசீலனை பண்ணி அது கிளியர் ஆகியிருந்தால் தான் அவருக்கு மனதில் மேலும் வழி என்ற இந்த சுத்தூப்ப பார்த்த ஞானம் அவருக்குத்தான் இந்த வழி திறக்கிறது. அப்போது இந்த நொடியில் வரும் எண்ணத்தில் உண்மை இருக்கிறதா என்ற நிலைக்கு அவர் வருகிறார். இப்போ வெளியில் ஒன்றும் கிடையாது, இப்போ மனசில் இருக்கும் கதை உண்மையா அப்போது என்ற விமர்சனம் அவருக்குத்தான் நடக்குது. இப்போ இந்த நொடியில் வரும் எண்ணம், இப்போ நாங்கள் கண்ணை திறந்து பார்க்கும்போது தெரிவது ரோஜா, ஒரு ரோஜா பூ தெரியுது அப்படின்னு சொன்னால், ரோஜா பூ என்பது வெளியில் இல்லை, அது ஒரு எண்ணம் என்பதை நாங்கள் சத்திய ஞானத்தினூடாக அதை கண்டுட்டோம். அப்போது கிருத்திய மனதில் மீளும் வழி திறக்கிறது என்றால், அப்போது ரோஜா என்பது ஒரு எண்ணம் தானே. அப்போ அது வெளியில் இல்லைன்னு சொன்னால் அப்போ மனசில் உண்மையாக இருக்குதா? அப்போது பார்ப்பது ரோஜா வெளியில் இல்லை அப்படின்னு சொன்னால் மனசில் உண்மையாக இருக்குதா? இந்த விமர்சனம் அவருக்குள் நடக்குது. இப்போ இங்கே பார்ப்பதை மறுபுறம் பார்க்கும்போது அங்கே மல்லிகை தெரியுது. இப்போ ரோஜா என்ற எண்ணம் அங்கே பிறந்து இறந்து மல்லிகை என்ற எண்ணம் அங்கே பிறக்குது. மறுபுறம் பார்க்கும்போது தாமரை. அப்போ ரோஜா, மல்லிகை, தாமரை, இப்போ அனைத்தும் எண்ணங்கள். எங்கிட்ட திரும்பி பார்த்தாலும் எல்லாமே எண்ணங்கள். எந்த சத்தம் கேட்டாலும் அவை அனைத்தும் எண்ணங்கள். எந்த வாசனையாக இருந்தாலும் அதற்குள் ஒரு எண்ணம் தான் தோன்றுது. எந்த சுவையாக இருந்தாலும் அதுவும் ஒரு எண்ணம். எந்த உஷ்ணமாக இருக்கலாம், குளிராக இருக்கலாம், பாரமானது எதாக இருந்தாலும் எல்லாமே எண்ணங்கள் தான். அப்போது இந்த 5 உற்பத்தி நிலையங்களால் உருவாக்கி கொடுத்தது அனைத்தும் எண்ணங்கள் தானே. மாமரம், வாழை மரம், தென்னை மரம், பலாமரம், அம்மா, அப்பா, வீடு, வாசல், எக்ஸெட்ரா எதை பேசினாலும் எல்லாமே எண்ணங்கள் தான். அப்போ எண்ணங்கள் நிரந்தரமாக இருக்கும். எண்ணம் எங்கே இருக்குது? இந்த மனசில் நிரந்தரமான எண்ணம் ஒன்று இருக்குதா? இல்லை, அப்படி ஒன்று இங்கே கிடையாது. எல்லா நேரத்திலும் நாங்கள் இந்த ஒரு
நொடியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஒரு ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் வாழ்கிறோம். இப்போ ரோஜா என்ற எண்ணத்தில் நாங்கள் பிறந்து இறக்கிறோம். அதன் பிறகு தான் மல்லிகை என்ற எண்ணம் பிறக்குது. அப்போது பிறப்பு இறப்பு என்பது இந்த பவ என்ற பயணம் என்பது மனதில் தான் இந்த கதை ஓடுது. மனதில் இருக்கும் எண்ணங்கள் உண்மை என்றால், உண்மை என நினைத்து கொண்டு இருப்பவருக்கு மனதில் உலகம் இருக்குது. அப்போ மனதில் உள்ள உலகத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ தான் ரூபலோக. காமலோக என்பது வெளி உலகம், காம உலகம். வெளி உலகம் என்பது காம உலகம். அப்போ மனதில் உள்ள உலகம் தான் ரூப உலகம். அப்போது ரூப உலகத்தில் அவர் வாழ்கிறார். மனதில் உள்ள உலகத்தில் அவர் வாழ்கிறார். மனதிலும் உண்மை இருக்கிறதா என்ற எண்ணத்திலும் உண்மை இருக்கிறதா என்ற விமர்சனம் அவருக்குள் நடக்கும்போது எந்த எண்ணமாக இருந்தாலும் அவை அனைத்தும் சென்சர் மட்டும்தான். மனம் என்பது ஒரு சென்சர் மட்டும்தான். சலாயத்தன லோகோ லோகோ சலாயத்தன நிரோதோ நிப்பானோ. மனம் என்பது ஒரு சென்சர் மட்டும்தான். 6 உற்பத்தி நிலையங்களால் உருவானது தான் உலகம். 6 உற்பத்தி நிலையத்திலிருந்து நாங்கள் மீண்டு விட்டால் அப்போ உலகத்திலிருந்து மீண்டு விடுவோம். அப்போ அதுக்கு பெயர் தான் நிர்வாணம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ வெளி உலகத்திலிருந்து மீண்டு விட்டாலும் அவருக்கு மனதில் உலகம் இருக்கிறது என்ற மனதில் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பாராக இருந்தால் அப்போ மன உலகத்தில் அவர் இருக்கிறார். அப்போ அவருக்கு இன்னும் முற்று முழுசாக தீ இன்னும் அணையலை. காம பூமியிலிருந்து மீண்டு விட்டாலும் அவருக்கு ரூப பூமி உண்மையாக இருக்குது. அப்போ ரூப பூமி என்ற மனதிலிருந்தும் அவர் மீளணும். அப்போ அதற்குத்தான் வழியை கூறுகிறார் பகவான் புத்தர் அவர்கள். அப்போ இது ப்ராக்டிக்கலி நடைமுறை பக்கம்தான் இருக்குது. அப்போ நடைமுறை வாழ்க்கையில் நாங்கள் வாழும் ஒரு மனிதன் அன்றாட காரியங்களில் ஈடுபடும் போது காலையிலேருந்து இரவு நித்திரைக்கு செல்லும் வரைக்கும் அவர் ஏதோ ஒரு காரியத்தில் ஈடுபட்டு கொண்டு தான் இருப்பார். ஏதாவது செயலை செய்வார், ஒரு வேலை செய்வார், ஒரு வியாபாரம் செய்வார், அவர் இல்லாட்டி ஒரு மாணவனாக இருந்தால் படிக்க போவார். இந்த மாதிரி ஏதோ ஒரு காரியத்தில் ஈடுபடும் போது அந்த காரியத்தில் ஈடுபடும் அந்த நிலையில் இருக்கும் அவர் எந்நேரம் எண்ணங்களில் தான் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கார். வெளி உலகத்திலிருந்து மீண்டு எண்ணங்களில் தான் அவர் கதை ஓடிக்கொண்டிருக்குதுன்னு சொன்னால் அப்போது திடீர்னு அவருக்கு ஒரு கோல் ஒன்று வருது. ஆஃபீஸில் அவர் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாரு. திடீர்னு ஒரு கோல் வருது. வீட்டில் அம்மாவுக்கு ரொம்ப சுகமில்லை, கொஞ்சம் அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு போகிறோம். திடீர்னு மாரடைப்பு வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கோல் ஒன்று வருது. அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தா, ரைட், அப்போ இவர் சத்திய ஞானம் அடைந்தவர் தானே, இப்போ கிருத்திய ஞானத்தின் வழியாகத்தான் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுதுன்னு சொன்னால் அப்போது அனைத்தும் எண்ணங்கள் தானே. அம்மா என்றால் ஒரு எண்ணம். அப்போ அம்மாவுக்கு சுகம் இல்லைன்னு சொன்னால் அதுவும் எண்ணங்கள். அப்போது ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறோம், மாரடைப்பு, இது எல்லாமே எண்ணங்கள். அப்போது இதற்குள் அவர் இறங்கி கொண்டாரா? அதாவது அம்மாவுக்கு திடீர்னு சுகம் இல்லாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, மிச்சம் வருத்தம் அப்படின்ற மாதிரி சொன்னால் அதை இவர் எப்படி எடுத்துக்கொள்கிறார் என்பது இவருக்குத்தான் அதை புரிந்து கொள்ள முடியும், இவருக்குத்தான் அதை உணரக்கூடியதாக இருக்கும். அப்போ அவர் அந்த இடத்துல அங்கே ஒரு அதிர்வு பிறந்துச்சுன்னு சொன்னால், அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சு, திடீர்னு என்ன செய்கிறது, கை ஓடலை, கால் ஓடலை, என்ன செய்கிறதுனே புரியலை அப்படின்ற மாதிரி ஒரு டென்ஷன் ஆகிட்டார்னு சொன்னால் அவர் அங்கே இறங்கி கொண்டு விட்டார். அவர் அந்த மனதின் மாய்க்கு அகப்பட்டு விட்டார். அவர் அந்த மனதின் பின் ஓடத் தொடங்கி விட்டார் என்பதை இங்கே நல்லா புரியுது. அந்த இடத்தில் அவருக்கு அதை முடியாட்டியும் பிறகு சரி, ரைட், அந்த இடத்துல எனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, நான் அந்த இடத்துல கொஞ்சம் சிக்கிக்கிட்டேன்,
எனக்கு இப்படியெல்லாம் யோசனைகள் வந்துச்சு. அப்போ அது எல்லாமே எண்ணங்கள் தானே. பிறகு யோசிக்கிறாரு. பிறகு யோசித்து பார்க்கும் இப்படி எண்ணங்கள் வந்துச்சு. இப்போ இந்த எண்ணங்களின் பின் நான் போனேன். இப்போ இவை அனைத்தும் எண்ணங்கள் தானே. இப்போ எதுக்காக நான் இதன் பின் போனேன் என்ற விமர்சனம் பிறகு சரி அவர் விமர்சித்து பார்த்தா அந்த நிலையில் இருந்து அவருக்கு மீள முடியும். முதல்ல இறங்கி கொண்டார். ஆனால் பிறகு அதை விமர்சித்து பார்த்து அதை அங்கே கிளியர் பண்ணுறார். அப்போ அந்த இடத்துலேருந்து மீண்டு போகிறார். மறுபடியும் இப்போ சரியான நிலைக்கு வந்து போய் கொண்டிருக்கு. மறுபடியும் ஒரு சம்பவம், இன்னும் ஒரு சம்பவம். திடீர்னு இன்னொரு நாள் கோல்னு வருது. ஸ்கூலுக்கு போன மக இன்னும் வரல. டைமு வழக்கம் போல் வர டைம் தாண்டி போயிடுச்சு. இன்னும் வரலை. மிச்ச நேரம் ஆயிடுச்சு. எந்த ஒரு தகவலும் இல்லை. போனவங்களும் போன பிள்ளைகள்கிட்ட கேட்டால் அவங்களும் சரியான பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. அப்படின்ற மாதிரி கேட்கும்போது மகளை காணோம். ஸ்கூலுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. எங்கே போணுச்சு, இன்னைக்கு கிளாஸா அப்படின்லாம் விசாரித்து பார்க்கும்போது அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரிக்கு கேட்கும்பொழுது இங்கே ஒரு அதிர்வு பிறக்கிறதா. தனக்குள் அந்த அதிர்வு பிறந்தா தான் அந்த இடத்தில் இறங்கி கொண்டா அங்கே வந்து விமர்சித்து பார்க்கும்போது மகள் என்றால் ஒரு எண்ணம். ஸ்கூலுக்கு போனது, அங்கே படிப்பது எல்லாமே எண்ணங்கள் தானே. அப்போ இதில் எது உண்மை என்ற விமர்சனம் அவருக்குள் நடந்து பார்த்தால்தான், இந்த விமர்சனத்தில் அவர் ஈடுபட்டு பார்த்தா அப்போ இது எதுவுமே உண்மை இல்லை, எல்லாமே சென்சார் சிஸ்டம் ஓடுது. ஆனால் நாங்கள் தான் இதை என்னுடைய மகள் ஸ்கூலுக்கு போனான்னு வரலை, காணலை, அப்போது என்ன நடக்குதுன்னே தெரியல, என்ன எங்கே போனானே ஒன்றும் புரியலை, எந்த ஒரு பதிலுமே சொல்லையும் இல்லை, யாருக்கிட்டையுமே ஒன்றுமே சொல்லாமல் எங்கே போயிட்டு என்ன செஞ்சு கொண்டிருக்காலோ தெரியலையே அப்படின்ற மாதிரிக்கு உங்களுடைய மனதில் அந்த ராகதேச மோகம், அந்த ஆசை கோபம் ஆயின தீ எரிய தொடங்குது, பற்றி கொள்ளுது இங்கே. அப்போ அந்த இடத்துல நீங்கள் அதை விமர்சித்து பார்த்து அதை கட்டுப்படுத்தி கொள்வது அல்ல. நீங்கள் சத்தியத்தை கண்டீங்க சொன்னால் இது எல்லாமே எண்ணங்கள், இதில் உண்மை இல்லை. இது சென்சர். ஒரு எண்ணம் தோன்றினா அதன் பின் பல எண்ணங்கள் வரும். இப்போ மகள் ஸ்கூலுக்கு போனால் வரல, அதன் பின்னுக்கு வருகிற எல்லாமே அதன் ஊடாகத்தான் வரும். அதன் அடிப்படையில் அதன் பிறகு வர எண்ணங்கள் எல்லாமே அதுக்குள்ளே சேர்ந்து வரும். அது பல எண்ணங்களை கோர்வையாக கோர்த்து கொண்டே வரும். அப்போ அதுக்குள்ளே நாங்கள் மாட்டிக்கொண்டோம் சொன்னால் என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தா, அப்போ நாங்கள் இருப்பது துன்பத்தில், மனதின் மாய்க்கு அகப்பட்டு தான் அந்த இடத்துல இருக்கிறோம். அப்போது இந்த இடத்தில் அவருக்கு விமர்சனம் தேவை. அப்போ அதை அவர் செய்வது கிடையாது. சத்திய ஞானத்தினூடாக அவர் என்ற துஷ்டியிலிருந்து அவர் மீண்டு விட்டார். ஆனால் அவர் என்ற சமிக்கை இங்கே இருக்குது. அந்த சமிக்கைக்கு பெயர் தான் மனதில் ஒரு உலகம் இருக்குது, எண்ணங்களில் உலகம் இருக்குது. அப்போ அந்த எண்ணங்களில் உள்ள உலகத்தில் அவர் வாழ்கிறார். அப்போ சமிக்கையான உலகத்தில் அவர் இருக்கிறார். அப்போ அந்த சமிக்கையிலிருந்து மீளத்தான் இந்த வழி அவருக்கு தேவைப்படுகிறது. அப்போது அங்கே சென்சர் சிஸ்டம் ஒன்று தான் ஓடுது. அதாவது தொலைபேசிக்கு வந்த இந்த கோல் வந்துச்சு, அதனூடாக சத்தங்கள் தான் கேட்டுச்சு. சத்தத்தினூடாக இது என்னுடைய மகள் என்று எடுத்துக்கொண்டு, அப்போ அவள் போனான்னு வரல, என்ன காணோம், என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி பல எண்ணங்கள் வரும்போது அங்கே நாங்கள் மாட்டிக்கொள்ள வேண்டிய சிக்கல்கள் உருவாகுது. அப்போ அந்த இடத்துல நாங்கள் விமர்சித்து பார்க்கும்போது அவருக்கு இது எல்லாமே சென்சர் சிஸ்டம் தான் என்ற புரிதல் இங்கே உருவாகுது. அப்போ இது திடீர்னு நடக்காது, அது மீண்டு போகும் வழி தான் இது. மனதில் மீள்வது என்பது இலகுவான வழி கிடையாது. மீண்டு போகும்போது அதான் முதல்ல அகப்படுவார், பிறகு அகப்பட்டதை பிறகு யோசித்து அதை சரி செய்வார். அப்போ பிறகு சரி செய்ததை அந்த நிலையில் கொஞ்சம் காலம் போகிறோம், அந்த இடத்திலே அதை விமர்சித்து பார்க்கும் அளவுக்கு அவர் முன்னேற்றம் அடைவார். பிறகு அந்த இடத்திலேயே அவர் விடுதலை பெறுவார். அதாவது முதல்ல வந்த கோளுக்கு மாட்டிக்கொண்டார், பிறகு அந்த இடத்திலேயே மாட்டிக்கொள்ளாமல் விமர்சித்து அதை கையாண்டு அதை
அங்கே சத்தியத்தை கண்டார். கடைசியில் என்ன நடக்குதுன்னு பார்த்தா, அவர் விமர்சிக்காமல் அது வெறும் செயலாக மட்டும் காண்கிறார். அது சிஸ்டமாக மட்டும் காண்கிறார். அவர் சிஸ்டமாக மட்டும் காண்பவரிடமிருந்து அந்த ராக தேசமோ என்ற தீ அங்கே அணைந்து போகிறது. அவர் எதையுமே பிடித்து கொள்ள போகமாட்டார், மனதின் பின் ஓட மாட்டார். ஆனால் அவருடைய கடமை ஒன்று இருக்குது அங்கே. தான் ஒரு தந்தை என்றால் தன் மகள் ஸ்கூலுக்கு போனாங்க, காணாமல் போய் இன்னும் வரலை, கிளாஸுக்கு போனாலா எங்கே போனான்றது தெரியலை அப்படின்ற இந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது அவர் பாடசாலைக்கு கால் பண்ணி ஆசிரியரிடம் கதைப்பார். மகள் கிளாஸுக்கு வந்தாங்களா இல்லையா, ரைட். அப்போது பஸ்ஸு வழக்கம் போல் வர்ற பஸ் ஒன்று இருந்துச்சு சொன்னால் அந்த பஸ்ஸுக்கு கால் பண்ணி அவர் கேட்பார், ரைட் வரலையா அப்படின்ற மாதிரி. அவர் தெளிவான ஒரு இடத்தில் இருந்து கொண்டு அந்த காரியத்தை அவர் செய்வார். அங்கே அவர் இல்லாமல் அந்த காரியம் நடக்கும். அது சென்சர் சிஸ்டமாக இருக்கும். அப்போ அந்த முதல் இடத்துல அம்மாவுக்கு சுகம் இல்லை, அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறோம் என்ற நிலையில் அவர் சத்தியத்தை கண்டு சத்தியத்தை உணர்ந்து சத்தியத்தோடு இணைந்தவரிடமிருந்து அவை அனைத்தும் அம்மாவுக்கு என்ன செய்யணுமோ, அம்மாவுக்கு சுகமில்லாட்டி மருந்து மாத்திரைகளை எடுத்து கொடுக்கணும், ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு கவனிக்க வேண்டிய முறை இருக்கிறது, அதை அவர் செய்யணும். அப்போ அதை கண்டிப்பாக செய்வார், அவர் நிச்சயமாக செய்வார். அதை விட்டுட்டு அவர் வேறு வேறு காரியங்களில் ஈடுபட்டு போகமாட்டார். அம்மாவை கவனிக்காமல் விடவும் மாட்டார். அம்மாவுக்கு என்ன தேவையோ, அம்மாவுக்கு எதை செய்யணுமோ அதை கண்டிப்பாக அவர் செய்வார். அதை விட்டுட்டு போவாராக இருந்தால் அவர் சத்தியத்தை புரிந்தவர் அல்ல. அப்போ அந்த நிலையில் அவருக்கு ஒரு கடமை இருக்கிறது. அந்த கடமை அவர் நிச்சயமாக செய்வார். அப்போது எல்லா இடத்திலும் அவருக்கு ஒரு கடமை இருக்குது. சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் வீட்டை விட்டுட்டு போகணும், காட்டில் தான் இருக்கணும் அப்படின்றது அது போலியான கதை. அதெல்லாமே இந்த புத்த சாசனத்தில் பகவான் புத்தர் அவர்கள் கூறியது அல்ல. நீங்கள் இருக்கும் இடத்தில் என்ன செய்கிறீங்களோ அதை சிறப்பாக செய்து கொண்டு, தனக்கு ஒரு கடமை இருந்தால் அந்த கடமையை சிறப்பாக அவர் செய்வார். அந்த கடமையை அவரிடமிருந்து விலகி அவர் கடமையை விட்டுட்டு அவர் வேற எங்கேயும் போக மாட்டார். அது அப்படி போகிறதா இருந்தால் அது இதபிக்க பிக்கு, இந்த புத்த சாசனத்தில் அப்படி ஒரு கதையை பகவான் புத்தர் அவர்கள் யாருக்குமே எங்கேயுமே சொல்லலை. அப்போது அவர் ஒரு தாயாக இருக்கலாம், ஒரு தகப்பனாக இருக்கலாம், ஒரு மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவருக்கு ஒரு கடமை இருந்தால் அந்த கடமையை அவர் நிச்சயமாக செய்வார். அந்த கடமைக்குள் அவர் இல்லாமல் எல்லாமே நடக்கும். சென்சார் சிஸ்டம் மட்டும்தான் இங்கே. இப்போ கண்ணால் பார்த்தது, காதால் கேட்டது, மூக்கு நாக்கு உடல் என்ற சென்சர்களால் இணைந்தது வெளியில் இல்லைன்னு சொன்னால், இப்போ மனசிலும் இல்லாமல் சென்சர்கள் ஓடுது. மனதுக்கு எண்ணம் என்பது சாதாரணமாக வரும் போகும். அப்போ ஒரு தொலைபேசியினூடாக திடீர்னு ஒரு அவசரம்னு ஒரு கால் ஒன்று வந்தாலும் அங்கேயும் அவர் இறங்கிக் கொள்ளாமல் மாட்டிக்கொள்ளாமல் போகிற ஒரு நிலை இருக்குது இந்த சத்தியத்துக்குள். சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் 4 நிலைகளுக்கும் அப்பாற்பட்ட சத்தியத்தை அவர் உணர்கிறார். அது எந்த ஒரு எண்ணமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எப்படியாப்பட்ட எண்ணமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. திடீர்னு வீட்டில் அம்மா இறந்து போயிட்டாங்க, ஹார்ட் அட்டாக் கணவன் மனைவி இறந்துட்டாங்கன்னு வைப்போமே. நீங்கள் தொழிலுக்கு போயிட்டீங்க, வீட்டில் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னால் ரைட், அவர் அதுக்கு அவர் இறங்கி கொள்ள மாட்டார். இது எல்லாமே சாதாரணமான ஒரு விஷயம். அப்போ அந்த இடத்துல அவர் எப்படி முகம் கொடுக்கணுமோ அதை அவர் செய்வார், முகம் கொடுப்பார். அதுக்கு அவர் ஐயோ இப்படி நடந்து போச்சு, நான் என்ன செய்கிறது, இப்படி நடந்துருச்சுன்னா நான் எங்கே போகிறது, எனக்கு யாருமே இல்லையே, நீ தானே இவ்வளோ காலமாக எனக்கு துணையாக இருந்த அப்படின்றதெல்லாமே புத்தக்ஜன பூமி, உலகம் உண்மையை நம்பி வாழ்ந்த பூமி. ஆனால் சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவரிடமிருந்து இப்படி எதுவுமே நடக்காது. அவர் தெளிவாக இருப்பார், எல்லா இடத்திலும் தெளிவாக இருப்பார். அங்கே கிளியராக இருக்கும். அவர் செய்கிற செயல் கிளியராக இருக்கும், பேசும் பேச்சு கிளியராக இருக்கும். அப்போது அவருடைய எண்ணங்கள் கிளியராக இருக்கும். எதுலேயுமே அவர் கலங்காமல் தெளிவான ஒரு நிலையில் இருப்பார். அதுதான் சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவரின் சுபாவம். அப்போ அவர் எங்கேயுமே மாற்றிக்கொள்ள மாட்டார். இதுதான் அந்த மனதில் மீண்டவருக்கு தான் இந்த எல்லாமே சிஸ்டம் அவருக்கு மட்டும்தான் புரியும். சிஸ்டம் தான் எல்லாமே இங்கே ஓடிக்கொண்டிருக்கு.
இப்போ ஒரு ரொபோவை எடுத்துக்கொண்டால் அந்த ரொபோவுக்கு வந்து ப்ரோக்ராம் செய்யப்பட்ட ஒரு ரொபோ வந்து அந்த ப்ரோக்ராமுக்குள்ளே தான் இருக்கும். அதை தாண்டி அதால் போக முடியாது. இப்போ இதே போல தான் நாங்களும் ஒரு ப்ரோக்ராமுக்குள்ளே தான் இருக்கிறோம். அந்த ப்ரோக்ராமை நாங்கள் புரிஞ்சு உணர்ந்ததன் பிறகு அந்த ரொபோவை போல் சென்சர்கள் இயங்கும், சிஸ்டம் ஓடும். ஆனால் அங்கே அதிர்வு இல்லை, அங்கே இறங்கிக் கொள்ள தன்மை இல்லை, அங்கே ஒரு களங்கம் இல்லை, அங்கே அந்த கலங்காத நிலை, தெளிவான ஒரு நிலை, பரிசுத்தமான ஒரு நிலை. இதுதான் சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவரின் சுபம். அப்போ சத்தியத்தை புரிந்து உணர்ந்ததன் பிறகு அவர் மனதிலிருந்து மீள்கிறார் என்றால், இப்போ இவை அனைத்தும் இந்த ஆசவக்கியா ஞானம் என்ற இந்த ஆசிரவ கெலேஸ் என்ற அந்த ராக தேச மோகம் என்ற அந்த ஆசை கோபமாய் தனிந்து அழிந்து போகும் நிலை எல்லாமே அகப்படுவது இந்த ஆசவக்கியா ஞானத்துக்கு தான். அப்போ இவை அனைத்தும் அவர் அந்த கண்ணாடியை போட்டு கொண்டு பார்ப்பதை போல் அவருக்கு எல்லாமே தெளிவாக தெரியும். இப்போ கண்ணாடியை போட்டு பார்த்தா வெள்ளை ரோஜாவும் சிவப்பத்தான் தெரியும். கண்ணாடியை போட்டு பார்த்தா, கண்ணாடியை கழட்டிட்டு பார்த்தா தான் அதில் உண்மைத்தன்மை தெரியும். உண்மையாது ரோஜாவா, உண்மையாது வெள்ளை ரோஜாவா, இல்லாட்டி ரோஸ் ரோஜாவா அப்படின்னு சொல்லி. அப்போ கண்ணாடியை போட்டுக்கொண்டு பார்ப்பவருக்கு வெள்ளை ரோஜாவும் ரோஸாகத்தான் தெரியும். ஆனால் கண்ணாடியை கழட்டிட்டு உண்மையாக பார்ப்பவருக்கு அதன் உண்மைத்தன்மை தெரியும். இப்போ இதே போல் அவர் எல்லாத்தையும் அவர் அவருக்கு எல்லாமே கிளியராக தெரியும். இதில் எந்த வித மாற்றமும் இல்லாமல் சத்தியம் அவருக்கு நல்லாவே எல்லா இடத்திலும் தெரிய தொடங்கும். இப்போ மனதில் மீளும் வழியில் செல்பவருக்குத்தான் இந்த ஆசவக்கியா ஞானம் என்ற ஞானத்துக்குத்தான் எல்லாமே அகப்படுது. அப்போது இதுதான் மனதில் மீளும் வழி. அப்போது முதல்ல காம பூமியிலிருந்து மீள்கிறார். அப்போது பிறகு தான் அந்த மனதிலிருந்து மீள்கிறார் ரூப பூமியிலிருந்து. அப்போ அவருக்கு இருப்பது அரூப பூமி. மீண்டும் அரூப பூமி என்றால் உணர்வுக்குள் அவர் இருக்கிறார். இப்போ வெளி உலகத்திலும் மீண்டாச்சு, மனதிலிருந்தும் மீண்டாச்சு. ஆனால் உணர்வு ஒன்று இருக்குது அங்கே, அதுதான் உருவமற்ற உலகம். அப்போ அதில் தான் இன்றைக்கி தியானம் பண்ணி மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அந்த உருவமற்ற உலகத்தில் தான் இன்றைக்கி உலகத்தில் எல்லாமே இருக்கிறாங்க. அப்போ அது வந்து நிகண்ட பூமி. மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு மனதில் வாழும் மனிதர்கள், அதாவது உலகம் உண்மை இல்லை, எல்லாமே மாயை தான் என்று அவர்களும் இன்றைக்கி சொல்கிறாங்க தானே. அதே சொல்லிக்கொண்டு அந்த அரூப தியானத்தில் தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. உருவமற்ற உலகத்தில் அவர் மனதை ஒரு நிலைப்படுத்தியதன் பிறகு அது வந்து அந்த மனம் ஒரு நிலை அடைந்ததன் பிறகு அது சமநிலையை அடைந்து அங்கே உருவமற்ற ஒரு உணர்வுக்குள் அவர் வருகிறார். அந்த உணர்வுக்குள் வந்து அவர் உலகத்தை வென்று தான் இருக்கிறார் என்று அவர் நினைத்து கொண்டு இருக்கிறார். அந்த உலகத்தின் அந்த உணர்வுக்குள் உருவம் இல்லாமல் அவர் இருக்கிறார். அப்போ அங்கே அதிர்வற்ற நிலையில் அவர் இருக்கிறார். ஆனால் அது வந்து தற்காலிகமானது. அது ததங்க நிஷ்கம்மன பிரகான என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். ததங்க நிஷ்கம்மன பிரகான என்றால் அது தற்காலிகமானது. தண்ணீருக்குள் பந்தை அழுத்தி பிடித்து வைத்து கொண்டிருப்பதை போல் அவர்கள் அழுத்தி வைத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இது வந்து சமுச்சேத பிரகான. பகவான் புத்தர் அவர்கள் கூறியது வந்து இது முற்றுமுழுதான விடுதலை, இது நிரந்தரமான விடுதலை என்று கூறுகிறார். அப்போது இந்த சமுச்சேத பிராகனை என்பது வந்து காமபூமி ரூப பூமியிலிருந்து மீண்டவருக்கு தான் அருப்பு பூமி அம்படுது, உருவமற்ற உலகம் அம்படுது. அப்போ உருவமற்ற உலகத்தில் அவர் இனிமையாக இருக்கிறார், மன மகிழ்ச்சியில் இருக்கிறார், ஆனந்தத்தில் இருக்கிறார். ஆனால் அங்கேயும் அந்த அனுசய என்ற அந்த உணர்வுக்குள் அவர் இருக்கிறார். உலகம் அரூப என்ற அந்த உணர்வு, உருவமற்ற உலகம் என்ற உணர்வுக்குள் அவர் இருக்கிறார். அதுவும் அவருடைய பிறப்புக்கு காரணமாக இருக்கிறது என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ அவர் அங்கேயும் அந்த உணர்வுக்குள்ளும் அவர் இருக்கிறதுனால அந்த உணர்வு அற்ற சுபாவத்தை அடைய வேண்டி இருக்கிறது. அதான் அரூபையிலிருந்தும் மீள்வதற்கான வழியை பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ அந்த உணர்வற்ற சுபாவத்தில்தான் நிர்வாணம் இருக்கிறது. உணர்விலும் இருந்து அவர் மீளணும். அப்போது காம ரூப அரூப என்ற 3 பூமிகளையும் வெல்பவர் தான் ஸ்ராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைகிறார். முதலில் சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்ததனால சம்புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைந்தார் எங்களுடைய பகவான் புத்தர் அவர்கள். அப்போ இந்த வழியில் பயணிக்கும்
சுத்தவத்தாரிய சாவகர் காம ரூப அரூப என்ற 3 பூமிகளையும் வென்று ஸ்ராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைகிறார். அப்போ அவருக்கு அவர் வீட்டிலும் இருக்கலாம், புத்த காலத்திலும் இருந்திருக்கிறாங்க. எல்லாமே காட்டில் போயிட்டு துறவிகளாக இருந்தவர்கள் அல்ல, வீட்டிலும் குடும்பத்து வாழ்க்கையை வாழ்ந்தவர்களும் இந்த நிலையில் இருந்திருக்காங்க. அது அந்த புத்த காலத்திலும் இருந்திருக்காங்க. அப்போ அது இன்றைக்கும் சாத்தியம்தான். எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் காட்டுக்கு போயிட்டு தான் அதை அடையணும் அப்படின்னு சொல்லி பகவான் புத்தர் அவர்கள் யாருக்குமே எங்கேயுமே சொல்லலை. பிக்ஷு பிக்ஷுனி உபாசக உபாசிகா என்ற 4 வகையான மனிதர்களுக்கும் 4 வகையானவர் என்பவர் பிக்ஷு பிக்ஷுனி என்பவர் துறவிகளாக வாழும் மனிதர்கள். துறவிகளுக்கு பெயர் தான் பிக்ஷு பிக்ஷுனி. உபாசக உபாசிகா என்றால் அவர் வீட்டில் இருக்கிற மனிதர்கள். உபாசகா என்பது ஒரு ஆணை குறிப்பிடுது, உபாசிகா என்பது பெண்ணை குறிப்பிடுது. அதுக்கு வயதில்லை கிடையாது. அவள் வீட்டில் உள்ளவங்க தான், வீட்டில் வாழும் மனிதர், இல்லற வாழ்க்கையை வாழும் மனிதர்கள். அப்போ எல்லாத்துக்குமே ஒன்று தான். இதில் யாருக்குமே நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு பிக்ஷு ஆகணும் பிக்ஷுனி ஆகணும்னு சொல்லி இன்றைக்கி சொல்கிறாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்க, இந்த துறவரம் வாங்க, உங்களுக்கு துறவியாகி உங்களுக்கு இதை லேசாக பிடிச்சிக்கலாம், இது லேசாக இது உங்களுக்கு அடையலாம் அப்படின்னு சொல்லுபவர்கள் எல்லாமே புத்தர் சென்ற வழியில் தான் செல்கிறாரா என்ற சந்தேகம் இங்கே இருக்குது. காரணம் என்னென்னா, பகவான் புத்தர் அவர்கள் அப்படி ஒன்று சொல்லலை. நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுடைய மனதில் உலகம் இருக்குது, மனதில் தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. அப்போ அதில் உண்மை இருக்கிறதா என்ற சத்தியத்தை நீங்கள் புரிஞ்சு நீங்கள் பிரத்யட்சம் அடையும் போது அங்கே மனதிலிருந்து மீள்வீங்க, துன்பத்திலிருந்து மீள்வீங்க, நிர்வாணம் அடைவீங்க. அப்போ அதுக்கு நீங்கள் தாயா தந்தையா அண்ணனா தம்பியா படித்தவரா படிக்காதவரா ஏழையா பணக்காரரா நல்லவரா கெட்டவரா அப்படின்ற கதையே இங்கே கிடையாது. எல்லாத்துக்குமே ஒன்று தான். அதுதான் இந்த பரம சத்தியம். இப்போ எல்லாத்துக்குமே ஒரே ஒரு சத்திய தர்மம் தான். ஏகாயனமாகோ அயம் பிக்கவே என்ற இந்த சத்திய தர்மத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். அப்போது இந்த சத்தியத்தை கையாளும் ஒரு மனிதன் காமபூமி, ரூப பூமி, அரூப பூமி என்ற 3 பூமிகளையும் வென்று இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைகிறார் என்றால் அப்போ அவர்தான் உண்மையான தெருவான் சரணம் அடைந்தவர். இவர்தான் உண்மையான தெருவான் சரணம் அடைந்தவர். புத்த தம்ம சங்க என்ற யோ தம்மம் பசதி சோமம் பசதி. தர்மத்தை காண்பவர் புத்தரை காண்கிறார். தர்மம் என்னன்னு பார்த்தா ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை, இதுதான் தர்மம். இதை தவிர தர்மம் ஒன்று கிடையாது. எல்லாம் இருக்கிறது என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்போ மனசில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது உண்மையா? அதுவும் உண்மை இல்லை. அப்போது சத்தியத்தை புரிந்தவருக்கு ஏதாவது எங்கேயாவது இருக்குதா? ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்றால் அங்கே அப்போது நானும் இல்லை. அப்போ இதுதான் புத்த சுபாவம். அப்போது யோ தம்மம் பசதி சோ மம் பசதி. ஏதும் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் புத்த சுபாவம் அடைகிறார். இப்போ தர்மத்தை காண்பவர் புத்தரை காண்பார் என்றால் அதற்கு பெயர் தான் புத்த சுபாவம். அப்போது புத்தரை அவர்தான் காண்கிறார். அப்போ இவர் தான் பிக்ஷு, இவர் தான் சங்க என்ற பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார். தர்மத்தை காண்பவர் புத்தரை காண்கிறார், அவர்தான் சங்க. வேற எங்கேயுமே சங்க என்று ஒருத்தரை கூறலை. புத்த சுபாவம் அடைபவருக்கு பெயர் தான் சங்க. தர்மத்தை காணாதவருக்கு புத்தரை காண முடியாது. அவர் சிலையில் புத்தரை தேடுவார், அவர் பொட்டோவில் புத்தரை தேடுவார். மாபெரும் சிலைகளை அமைத்து கொண்டு பூஜைகளை வழிபாடுகளை கோயிலில் பூஜையை செய்வது போல் வழிபாடு செய்வது போல் இன்றைக்கி வழிபாடு செய்து கொண்டிருக்கும் மனிதர்களுக்கு புத்தரை தெரிய மாட்டார். அவர் சிலையில் தேடுகிறார், அவர் உருவத்தில் தேடுகிறார். உருவத்தில் அல்ல புத்தர் இருக்கிறார், சிலையில் அல்ல புத்தர் இருக்கிறார், மனதில் தான் இருக்கிறார் புத்தர். புத்த என்றாலும் ஒரு எண்ணம் தான். அப்போ நீங்கள் புத்த வந்தனம் செய்யணும், பகவான் புத்தரை நீங்கள் வணங்கணும். வணங்குவது எங்கே? அப்போ வெளியில் உள்ள உருவத்தை வணங்குறீங்க இல்லை, மனதில் இருக்கும் புத்த சுபாவத்தை தான் நீங்கள் வணங்குறீங்க. மனதில் இருக்கும் புத்த சுபாவத்தை நீங்கள் வணங்குறீங்க. அப்போது ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போது இந்த வணங்குதலின் போது நீங்கள் மனம் ஒரு நிலைக்கு வருகுது, சமநிலைக்கு வருகுது, சாந்தமான சுவையை அடைகுது. மனதில் ஆர்ப்பாட்டம் இல்லை, ஆரவாரம் இல்லை, ஒரு தெளிவான நிலைக்கு வரீங்க, ஒரு இனிமையான இன்பத்தை நீங்கள் அடைகிறீங்க. இப்போ இது எல்லாமே இருப்பது இந்த புத்த சாசனத்தில் தான். அப்போ இதுதான் உண்மையான தெருவான் சரணம்.
தர்மத்தை சரணடைபவர், புத்தரை சரணடைகிறார், புத்தரை சரணடைபவர் சங்க என்ற நிலைக்கு வருகிறார். அப்போது இங்கே தான் உண்மையான தெருவான் சரணம் இருக்குது. இதற்கு பெயர் தான் தெருவான் சரணம். வேற எங்கேயுமே தெருவான் சரணம் கிடையாது. இதை அடைகிறதுக்கு நாங்கள் எங்கேயுமே போகணுன்ற அவசியம் கிடையாது. நாங்கள் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டு செய்யும் காரியத்தில் ஈடுபட்டு கொண்டு இந்த புத்த சாசனத்தின் இந்த தெருவன் சரணம் அடைய எங்களாலும் முடியும். உலகில் எங்கே இருந்தாலும் அதுக்கு ஜாதி பேதம், மத பேதம், இனபேதம், மொழி பேதம் இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒன்று தான். அது பரமசத்தியம். உலகத்துக்கே இன்றைக்கு ஒலிக்கிறது என்றால் அது இந்த புத்தோத்பாத போதனைகள் தான் ஒலிக்கிறது. அப்போ நீங்களும் தெருவன் சரணம் அடைந்த சுத்தவத் ஆரிய ஸ்ராவக்கரா என்ற கேள்வி உங்களுக்குள் வருதா? அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் நீங்களும் பாருங்கள், நானும் உண்மையான தெருவான் சரணம் அடையும் சுத்தவத் ஆரிய ஸ்ராவக்கரான்னு. அப்போது உங்களுக்கும் இந்த சத்திய தர்மம் துணையாக இருக்கும் தெருவான் சரணம்.